Hi friends, today's recipe pasta in creamy tandoori sauce. First ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஸ்பெகத்தி பாஸ்தா. பாஸ்தாலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குது. உங்களுக்கு எந்த விதமான பாஸ்தா வேணுமோ அதை ஆட் பண்ணி செஞ்சுருங்க. இப்போது ஸ்பெகத்தி பாஸ்தா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நூடுல்ஸ் மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் கொத்தமல்லி தூள்னு சொல்லுவோம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா பவுடர் இல்லாட்டி ஆம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தயத்தலை மேத்தி லீஃப்னு சொல்லுவோம், அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு தந்தூரி மசாலா. வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணலாம். இப்போது நூடுல்ஸ் நல்லா வெந்து வடிகட்டி பச்சை தண்ணியிலையும் காமிச்சு அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் நல்லா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தனித்தனியாக லேயராக இருக்கிறதுக்காக தான் ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணெயில் செய்யும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பொடியான இருக்குன்னு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கோதுமை மாவு அல்லது மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இது எல்லாமே வதக்குங்க. கட்டி விழாமல் மாவு நல்லா வெண்ணெயோட வதங்கி வரணும். அந்த ரா ஃப்ளேவர் போகணும், கட்டி விடாமல் இருக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காய்ச்சாத பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஆட் பண்ணி இதை ஒரு க்ரீமி சாஸாக கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மிதமான தீயை இப்போ கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இது நல்லா மாவில் பால் பட்ட உடனே உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கிடைக்கும். பார்க்கவே ஒரு பால்காவா பதத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் மீதி இருக்கிற கொஞ்சம் பாலையும் விட்டு அது மாதிரி ஒரு 3 டைமாக பிட்டு பிட்டாக நம்ம ஆட் பண்ணணும். பாலை ஒரே டைமில் ஆட் பண்ணோன்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்ட் கிடைக்காது, லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொண்டு வந்துடும். பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ்தா எந்த அளவுக்கு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்மளுக்கு தேவை. அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம பாலை ஆட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட்டில் இருக்கிற பாஸ்தாவை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான அளவு தான் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ஆட் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வந்துருச்சு. நல்லா கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம அந்த தந்தூரி மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதி விடுங்க. இல்லாட்டி இன்னும் திக்காக ரொம்ப க்ரீமி திக்காகிடும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. அந்த ரா ஃப்ளேவரும் நல்லா போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இட்டாலியன் சீசனிங் ஹெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, பீஸாக்கெலாம் போடுவோம், அதை கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். இந்த ஃப்ளேவர் வேண்டாம், எனக்கு அந்த தந்தூரி ஃப்ளேவர் மட்டும் போதும்னா அதை ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இதையே நல்லா அந்த க்ரீமோடு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டைல் செய்யலாம். இப்போ தேவையான அளவு உப்பு நான் ஃபஸ்ட்டு வேக வச்ச பாஸ்தாவில் மட்டும்தான் போட்டிருந்தேன். மீது எவ்வளோ தேவையோ அந்த உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளற க்ரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வேணுங்கிறவங்க பால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கிளறிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் பாஸ்தா டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் வெரைட்டிஸாக சாப்பிட்ருப்போம் பாஸ்தாலேயே. ஆனால் இது பார்த்திங்கன்னா இண்டோ-இட்டாலியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் இது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட முடியாது. எல்லாமே ஒரு க்ரீமி ஃப்ளேவருங்கிறனால சீஸ், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் அதுங்கிறனால உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்டா திகட்டும். அதனால் அளவோடு சாப்பிடலாம். இதில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் வந்து துருவி ஆட் பண்ணிக்கோங்க. மொசரெல்லா, செடார், பார்மேசன் இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் சீஸஸ் இருக்குது. அது எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்லா க்ரீமியாகவும் சீஸியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இந்த சம்மர் ஹாலிடேஸில் பசங்களாம் வீட்டில் இருப்பாங்க, அருமையாக ரசித்து சாப்பிடுவாங்கங்க. அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாஸ்தா க்ரீமி தந்தூரி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.